வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்துங்க, ஒவ்வொரு மனிதனுக்குங்க, ஒவ்வொரு மனுஷர்களுக்கு எப்படி தெரியுங்களா? காலையில் எந்திரிக்கும் போது நல்ல குணத்தோட, நல்ல ஒரு எண்ணத்தோட எந்திரிக்கணுங்க. காலையில் எப்பவுமே ஆண்மகன் வந்து பெட்டில் வந்து 6:00 மேலே படுக்கவே கூடாதுங்க. பெட்டில் படுக்கவே கூடாதுங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சோம்பேறித்தனத்தை கொண்டு போய் விட்டுருங்க. வாழ்க்கையினுடைய அடுத்த இலக்குக்கு போக முடியாதுன்னு சொல்ல வர்றேன். எவ்வளோ வசதி இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் என்னங்க காலையில் 6:00 எந்திரிச்சிடணுங்க. நான் 5:00 எந்திரிப்பேங்க. 5:00 எந்திரிச்சு பூஜை புனிஸ்காரம் பண்ணிவிட்டு வாக்கிங்கெல்லாம் போவேங்க நான். என்னங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால 6:00 எந்திரிச்சு ஏர்லி மார்னிங்கு வாக்கிங் போகணுங்க. அது ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கணும். நல்ல பழக்கமாக வச்சுக்கணுங்க. நல்ல பழக்கமாக வைக்கும்போது உங்களுக்கு வாக்கிங் வந்து காலையில் வந்து அது மெடிசனுங்க அது. நீங்கள் ஒரு 1/2 வாக்கிங் போகும்போது உங்கள் உடம்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். என்னங்க அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே நடந்துட்டு வரும்போது உங்களுக்கு மைண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும். வாக்கிங் போகிறது ரெகுலராக நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க வாழ்க்கைங்கிற வந்து நம்மக்கிட்ட தாங்க சந்தோஷத்தை வர வைக்கிறது, சங்கடத்தை வர வைக்கிறது, கஷ்டத்தை வர வைக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு குடும்ப தலையம் வந்து கரெக்டாக இருந்தாங்க, அந்த குடும்பம் கரெக்டாக இருக்கும். என்னங்க அந்த குடும்பம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். குடும்பம் கரெக்டாக இருக்கிறதுக்கு துணை வந்து நம்மளுடைய துணை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது, கரெக்டாக நம்மக்கிட்ட அவங்களுடைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறதெல்லாம் இருக்கிறது குடும்ப தலைவன் நடந்துக்கிற முறையில் தான் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். என்னங்க கரெக்டாக இருக்கணுங்க. வாழ்க்கைங்கிறது நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு 20 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காரு கடவுள். என்ன 20 இயர்ஸ்னாங்க, 20 இயர்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னா அதாவது ஓடி ஆடி ஜாலியாக இருந்து உல்லாசமாக இருந்து அங்கே போய் இங்கே போய் டயர்டு இல்லாமல் நல்லா வாழ்ந்து நல்லா சுவைச்சு சாப்பிட்டு கட்டி அணைச்சி பிடிச்சி பண்டி வாழ்க்கை வாழ்கிறது 20 வருஷம் தாங்க. மிச்ச நாளெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மிச்ச நாள் வந்து 25 இயர்ஸு 20 இயர்ஸு நம்ம பேரண்ட்ஸை டிமாண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தானே நமக்கு தனி வாழ்க்கையை ஆரம்பிக்குது. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அப்புறம் தானே அந்த கொஞ்ச நாள் அப்பா அம்மாவோடைய சாப்பாடு சாப்பிட்டு தானே இருந்துகிட்ருக்கோம். ரைட்டு அதுங்க. அதுக்கப்புறம் அது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 50-60 ஆக போகுது. 50-60 ஆகும்போது முட்டி நோவுது, முழங்கால் நோவுது, வாழ்க்கை எல்லாமே போயிடும். வாழ்க்கை எது நான் சொல்கிறேன் கரெக்டுங்களா? அந்த 20 வருஷ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுன்னால் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.